சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். எல்லா பக்கமும் காங்கிரஸ் தொண்டர்கள் முழக்கம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா எதுக்கு நீங்க பங்கு கேட்குறீங்க? 210 காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு விஜய் நம்பகத்தன்மையற்ற விஜய் மோடி கிட்ட மண்டிட்டு இருக்கக்கூடிய விஜய் நம்பி எல்லாம் கூட்டணி போறதோட 214 தனித்து போட்டிட்டு காமராஜ் ஆட்சின்னு பேர்லான்னு ஜோசப் ரவி, ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ரவி பல்லவாரம் மிகப்பெரிய காங்கிரஸ் தொண்டன் அவன் சொல்றானே. முதலமைச்சர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? தொடர்ந்து வலியுறுத்தலை முதலமைச்சர் காங்கிரஸை கலத்தி விட்டு சான்ஸ் எடுக்க விரும்பல. அதனால தன் டான்ஸுக்கு காங்கிரஸ் வரட்டு எங்க போயிருவாங்க வருவாங்கன்னு நினைக்கிறாரு. ஸ்டாலின் இல்லைன்னா மணிசங்கரையர் சொன்ன மாதிரி இந்தியாவிலே ராகுலுக்கு கனவெல்லாம் தகர்ந்து கீழே போயிடும். மம்தா, ஸ்டாலின், சரத்பவார், விஜயன், ஹேமந்த் சோரன் இவங்கெல்லாம் 2வது இடத்துக்கும், ஸ்டாலின் ராகுல் 3வது இடத்துக்கும் போயிடுவாருங்கிற அந்த நிலைமையை மணிசங்கர் ஐயர் சூசகமா சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்மகிட்ட வந்துதான் தீரணும். இந்தியா கூட்டணி பண்ணாலாகாம இருக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்துதான் தீரணும். சசிகாந்த் செந்திலா அதை தான் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட பலத்துல தற்போது இருக்குது? காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ 3 விழுக்காடு ஓட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஸ்டாலின் கலத்தி விட்டுட்டாருன்னா கரடியே காரி துப்புற மூவ்மெண்ட் ஆட்டு விஜயே காங்கிரஸுக்கு 10 நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயாம காங்கிரஸ் விஜயில எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி, விஜயா இல்ல. விஜய் நாங்க அடிச்சது காரணமே ராகுல் காந்திக்கு ஊதுவிடலாம் தொங்கு சதையாட்டு இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்கள் மானத்தை சோனியாங்கிற ஒரு கத்தோலிக்க இத்தாலி பெண்மணிகிட்ட 3வது முறை தோக்காம காப்பாத்தின மோடிஜி நாட்டுப்பற்ற மதமாற்ற லயலா கும்பல் உனக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. இந்த நாட்டுல வாரிசு அரசியல சஞ்சய் காந்தி பிளேட்ல செத்ததும் ராஜீவ் காந்தியை கொண்டு வந்து நாட்டின் இராணுவ தடவங்களை ஊழல் பண்ண ஊழல் பெருச்சாளி ராஜீவ் காந்திக்கு மகன் பழி வாங்குறத ஈழத்தமிழர்களை கொண்டு கொடுத்த காங்கிரஸும் உனக்கு தூய சக்தி. அதனாலதான் நாங்க விஜய்க்கு வந்து ஜனநாயக படத்துல அத்தனை பாஜக காரர்கள் கருத்தை மீறி பாடம் படிச்சு கொடுத்தோம், வரலாறு. அதே நாங்க சொல்றோம், எங்களுக்கு விஜய் காங்கிரஸ்ல, விஜய் எங்களுக்கு மேல், காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி. காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம போனா எங்களுக்கு மகிழ்ச்சி. திமுகவில் ஸ்டாலின் கதை அடைச்சிட்டாருன்னா தெருவில் வந்த காங்கிரஸ் 214 தனிச்சுன்னு கேட்டு பிஜே ரவி சொல்ற மாதிரி, அல்லது ஸ்டாலின் விஜய் கொடுக்கறத வாங்கிட்டு போட்டு. இத்தனை காலம் இல்லாம காங்கிரஸ் இப்போ வந்து இந்த கோரிக்கையை ரொம்ப தீவிரமா வலியுறுத்துவதன் நோக்கம் என்ன? அது ஒரு புருடனான அப்ரோச்சா எனக்கு தெரியல. பெருசா ஒன்றும் வலியுறுத்த இல்லையே. காங்கிரஸ்னா மாணிக் தாகூரும் பிரவீன் காந்தி மட்டுமே காங்கிரஸ் இல்லையே. ராகுல் காந்தி பின்னாடி இருந்தா 4 பேர் தான், மாணிக் தாகூர், பிரவீன் காந்தி, ராகுல் காந்தி, திருச்சி வேலுச்சாமி, 4 பேரும் காங்கிரஸ் தூக்கிட்டு போக வேண்டியதுதான், வேற வழி. இது 90% காங்கிரஸ்காரன் ஸ்டாலின் கூட எல்லாம் இருக்கான். சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், அத்தனை எம்பிக்களும் ஸ்டாலின் கூட எல்லாம் இருக்காங்க. இல்ல ஸ்டாலின் கூட இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. ராகுல் காந்தி அமைதியா இருக்காரு. அவருக்கு ராதி அமைதியானாலும் இந்த இடத்துல ராகுல் காந்தி அடி வாங்குவார். ஏத்து போனா அடி வாங்காருங்க. மாணிக், இது செல்வ பெருந்தகை, இவர் கார்கே, சிதம்பரம், இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ்ல ராகுலுக்கு ஆப்படிச்சுட்டாங்க. இவங்களை வச்சு குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்த்த மாதிரி மாணிக் தாகூரையும் பிரவீன் காந்தியை விட்டு ஆழம் பார்த்தாருன்னா ராகுலுக்கு அதிகது ஆப்பு. ராகுல் காந்தி ஒருவேளை எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டாருன்னா அப்படின்னு எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் கூட தான் நிற்பான், ராகுல் காந்தி கூட போறவங்க ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப அந்த டைம்ல விஜய் கொடுக்கறதா சீட்டு காங்கிரஸ் தெருவில் போயிடும், காங்கிரஸை அடக்கிவிடலாம், அடங்கி போகும். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான. என்ன சார் இப்படி சொல்லு? காங்கிரஸ் கட்சி ஸ்டாலின் அவர்கள் பின்னாடிதான் இருக்கின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படித்தானங்க இருந்துட்டு இருக்கு. எங்க ஸ்டாலினை வச்சுதான் அவங்க ஜெயித்திருக்காங்க. அவங்களுக்கு விஜய் வசந்தகுமாரை தவிர யாருக்குங்க டெபாசிட் உண்டு? மாணிக் அவர்கள் 4 விழுக்காடு தானங்க, வெத்து வெட்டு தானங்க. அதெல்லாம் இவங்க ஜோதிமணிக்கெல்லாம் 3 விழுக்காடு தானங்க. என்னன்னா ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் வாட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டா இருக்கட்டுன்னு நினைக்கிறாரு. அது என்ன, நீங்க 10 விழுக்காடு ஓட்டு 2016 திமுக காங்கிரஸ் கூட்டணி உயர்ந்தது. 6 விழுக்காடு ஓட்டு ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மட்டும் மோடியையும் கலைஞரையும் நினைச்சு விழுந்த ஓட்டு 6 விழுக்காடு ஓட்டு. 4 விழுக்காடு ஓட்டு அதிமுக வந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. 1 விழுக்காடு ஓட்டு சீமானுக்கு போச்சு. இந்த 4 விழுக்காடு ஓட்டுல முழு பங்கையும் எப்படி காங்கிரஸ் கையில கொடுக்க முடியும்? வாசன் பையாச்சு, அதுல ஒரு 3%. இந்த 4 விழுக்காடுல 1%. காங்கிரஸுக்கு பலமே 4% ஓட்டு தான். அதுவும் 4 எலெக்ஷன்ல திமுகவோட ஒட்டிட்டு நிற்குது. அதுல பெரும்பாலும் நிர்வாகிகள் திமுகவோட தான் நிற்பான். அப்படி இருக்கும்போது வெறுமனே வெளியே போகக்கூடிய காங்கிரஸுக்கு வந்து விஜயே கரடியே காரி துப்புன மூமெண்ட் மாதிரி விஜயே டேக்கி பேர்லிங் ஆஃபர் தானே கொடுப்பாரு. அண்டர்ஸ்டாண்ட் நாட் விஜயே காங்கிரஸை ஒன்றும் கொடுக்க மாட்டாரு. காங்கிரஸ் என்ன அந்த இடத்துல கொடுக்க வேண்டியது வரும்?
இல்ல நீங்க நிறைய களத்தை அறிஞ்சவர், நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியுமா? எங்க அது காங்கிரஸ் இல்லாம திமுக 89ல 4 முனை போட்டியில ஜெயித்தாங்க. 96ல தமாக வச்சு ஜெயித்தாங்க. 2006ல காங்கிரஸ் திமுக வெற்றிக்கு துணை புரிஞ்சுது. 2011ல தோல்வி, 16ல காங்கிரஸ் இருந்தும் தோத்தாங்க. 2021ல திருமாவளவன், மதிமுக எல்லாரும் சேர்ந்து ஜெயித்தாங்க. காங்கிரஸ் இருந்தும் 2011ல தோத்தாங்களே. இல்ல அப்ப கள நிலவரம் வேற. திமுக எந்த காலத்திலயுமே தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சு. உண்மை. திமுக தனிச்சு ஆட்சி பிடிச்சது இல்ல. அப்ப அப்படி பார்த்தா இப்ப கூட்டணியா இருக்கிறது வந்து அது காங்கிரஸ் ஸ்டாலின் கலத்தி விட்டாருன்னா காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம தெருவில் எல்லாம் போய் கிடக்கணும். காங்கிரஸ்ல பெரும்பகுதி அவங்களுக்கு இழப்பதற்கு ஒண்ணும் இல்ல சார். அப்படி முடிவெடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோடிக்கு 4வது முறை ரொம்ப தெளிவா வரும். பாரசைட் காங்கிரஸ் ஸ்டாலின் விளையாட்டு காட்டினா அகிலேஷ் அலர்ட் ஆயிடுவாரு, தேஜஸ்வி அலர்ட் ஆயிடுவாப்புல, சரத்பவார் அலர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஒட்டுணி காங்கிரஸ் பாரசைட் காங்கிரஸ் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. மோடிக்கு ராஜேந்திரமும் இதுவும் வெற்றி பெறும். அதற்கு வேலுச்சாமிக்கு நன்றி, பிரவீன் காந்திக்கு நன்றி, மாணிக் தாகூருக்கு நன்றி. இன்னும் யாரையா 3வர் தானா? இன்னொருத்தன் யாரு? 3வது பேர் தானே வருது. வருண் சக்கரவர்த்தி. அதான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டேன், வேலுச்சாமி சொல்லிட்டேன், இவரு மாணிக் தாகூர் சொல்லிட்டேன். மூணு இன்னொருத்தர் யாரு? அந்த இமெயில் அனுப்புவேன் 4 பேருக்கு நன்றி. இல்ல எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சொல்றது, காங்கிரஸ் கட்சிக்கு எங்கெங்க தொண்டர் இருக்கான்? சும்மா நீ பூத்து மட்டும் கிடையாது, தொண்டரும் கிடையாது. அது சும்மா இங்க இது நீங்க தொண்டர் ஒரு தொண்டரை காட்டு பார்ப்போம். நீ சும்மா பிஜே ரவி என் ஃப்ரெண்டு, அவன் காங்கிரஸ் தொண்டர். அவன் சொல்றான் விஜய் நம்பகத்தன்மையற்றவன், அவன் ஏமாத்துவான், அவனை நம்பி போக கூடாது, 214 காமராஜ் ஆட்சி அப்படின்னு தரிச்சு இருக்கணுங்கிறாப்புல காங்கிரஸ் தொண்டர் பிஜே ரவி. ஜோசப் ரவி வல்டாரிஸ், விஜய் சர்மா என் நண்பர் தான், உண்மையான காங்கிரஸ்காரன். ஒரு கட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்சி இருப்பாங்க, ஏதாவது ஒரு மினிஸ்டராவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? கொடுத்தா ஸ்டாலினுக்கு அது டவுன், ஸ்டாலினுக்கு அது வீக்னஸ். இப்ப டெல்லியில அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸ்டாலினை விட்டு அவங்களுக்கு இந்தியா கூட்டணியும் பனாலு, தமிழ்நாடும் பனாலு, காங்கிரஸும் பனாலு. உண்மைங்க இது. நான் எனக்கு காங்கிரஸ் ஸ்டாலின்ல காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஸ்டாலின் தான் நம்ம விமர்சனம் பண்றோம். அது இல்லாத ஸ்டாலின் எங்களுக்கு ஓகே தான், மோடிக்கும் ஓகே தான். விஜய் காங்கிரஸ்ல எங்களுக்கு விஜய் காங்கிரஸை மார்ஜினைஸ் பண்ணி ஒண்ணுமில்லாம பண்ணாலும் எங்களுக்கு நன்மை தான். எங்களுக்கு விஜய் அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸோட மேல். நாங்க கொள்கையில தெளிவா இருக்கோம். விஜய் அடிக்கிறது காரணமே நீ ராகுல் காந்திக்கு ஊடுகொள்ளலாம் போனனால தான் ஜனநாயக படத்தை அடிச்சு நொறுக்கணும். நாங்க தான் நொறுக்கணும். மோடி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டாரு. அத்தனை பேர் கருத்தையும் துருத்திக்கு போட்டு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு டெமாலிஷன் அப்படி புரிஞ்சுதா? யாருன்னு புரிஞ்சுதா? என்னென்ன வித்தைகளை பண்ணுன சில்லறத்தனமா இந்த வார்த்தைகளை அளந்து பேசணும்னு நினைக்கிறேன், மரியாதையா பேசணும்னு நினைக்கிறேன். சிங்கம் மறைஞ்சிட்டு சண்டை போடாதுப்பா, நரி நேருக்குனர் சண்டை போடாதுப்பா. அத்தனை நரி வேலையும் வீர விக்னேஷ் வச்சு பண்ணுன. இன்னொரு பிராமண பையன் ஒருத்தன், அவனை வச்சு பேர் தெரியல, அந்த பையனை வச்சு பண்ணுன. நியூஸ் 18ல வந்தாப்புல ராஜ்மோகன் அவரை வச்சு பண்ணுன. யார் ஜோசப் விஜயே மூல செலவு பண்ணி நான் கரெக்டா சொன்னது. ஸ்டாலின் 35 எம்பிக்கு மேல ஜெயிப்பாரு, 48 விழுக்காடு ஓட்டு எடுப்பாரு, 47 எடுத்தாரு, 35 எம்பிக்கு மேல ஜெயித்தாரு. அதுக்கு புள்ளிகள்னு ஜோசப் விஜய் வச்சு எனக்கு எதிராக திமுக ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காருங்கிறதுக்காக தூண்டி விட்டு பண்ண. எல்லாத்துக்கும் மொத்தமா அடிச்சு உங்களோட ஜனநாயக படம் இதுக்கு தானப்பா நீ இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தானப்பா 10 கோடி ரூபாய் விஜய்கிட்ட வாங்கின. தென் என்னத்துக்கு கடைசி படம்னு சொல்லி படத்துக்கு பஸ்ல ஏத்த பாத்தீங்க. ரஜினிக்கு 3 படம் 500 கோடி, உங்களுக்கு ஒரு படம் தான் 500 கோடி. அதுவும் லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா இல்ல. ரஜினியோட கம்பேர் பண்ண அளவுக்கு வந்துட்டீங்க, அது உண்மை. லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா அந்த படமும் இல்லை. அதனால இந்த படம் விஜய்க்கு மெரிட்டிலேயே, இது ஜெயிலர் படம் ரஜினிக்கு மெரிட்டிலே போனது மாதிரி உங்க மெரிட்டிலே 500 கோடி தாண்டிடணும்னு நினைச்சீங்க. படத்தை அடிச்சு நொறுக்கிட்டோம். ஆடு திருடுன கதை மாதிரி, ஆடு திருடு போகல, ஆடு திருட போன கனவு கண்டன்னு மூச்சு விட முடியாம, பேச முடியாம, சிச்சி வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, கோலத்தனமா இல்ல, அந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கிட்டோம் இல்ல. காரணம் நீங்க ராகுல் காந்தி இது பண்ணது. இப்பவும் நான் சொல்றேன், திமுக இன்னைக்கு வீம்பான்னு காங்கிரஸ் தெருவில் போட்டா, காங்கிரஸுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் விஜய் கொடுத்தா விஜய நாங்க பாராட்டுவோம். எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி. நீ மதமாற்ற கோஷ்டியாட்டு, லயலா கோஷ்டியாட்டு, அர்பன் நக்சலாட்டு ராகுல் காந்தி தூக்கி பிடிச்சனால தான் அடிச்சு. எப்படி இன்னும் அடி உண்டு. இதோட நிற்காது. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். 8ஆம் தேதியே சொன்னேன், நீங்க தமிழிசையை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பிடலாம் நினைச்சீங்க, முடியாது. தமிழிசை பேரை சொல்லி தான் அடிச்சேன். தமிழிசை சொல்றாங்க சகோதரி,
அதை மீறி நாங்க சொல்றோம் சசிகலா விஷயத்துல சொன்ன மாதிரி இதான் நடக்கும்னு. ஜானாரிக்கசாமி எங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கன்னா நாம இல்ல, எங்க டீம் பெருசு, எங்க நண்பர்கள் பெருசு. மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றோம், காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி, விஜய் ப்ரோ இல்ல. விஜய் ப்ரோ தெருவுல ஸ்டாலின் கலத்தி விட்ட காங்கிரஸுக்கு ஒன்னும் கொடுக்காம ட்ரீட் பண்ணா we will be very happy. இல்ல படத்தை தான் முடக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? படத்தை கொடுத்ததுக்கு தான் பேச முடியலையே, கோழைன்னு ஆக்கிட்டோம்ல. மூச்சு விட முடியாத கோழை, வக்கற்றவர், வகையற்றவர், தெம்பற்றவர். என்ன கரேஜ் கரேஜ் கரேஜ், என்னையா கரேஜ்? அடிச்சது நாங்க தான் சொல்றோம். படத்துக்கு சென்சார் போர்டு அடிச்சிருக்கு. மூச்சு விட முடியல, தெம்புல திராணி இல்ல, பெரிய கரேஜ்னு பேசுறது. ஜானாரிக்கசாமி நாயுடுகாரன் தான் சொல்றேன். நாயுடு ஆண்ட பரம்பரை, அந்த ஜாதியில பிறந்துகிட்டு இவ்வளவுக்குள்ள கோலத்தனமா எழுதி கொடுத்துட்டு இருக்கிறிய. நீ தைரியமா இருந்தா நீ யாருக்கு பின்பலமா இருக்கிறியோ அந்த ஆளும் தைரியமா இருப்பாப்ல. ஒருவேளை காங்கிரஸ் இல்லைன்னா சிறுபான்மையினர் ஓட்டு விஜய் திமுகவுக்கு தங்குமா சார்? சார் இதெல்லாம் காங்கிரஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். காங்கிரஸ் சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 4 விழுக்காடு ஓட்டு தான் கூடுதலா காங்கிரஸ் வச்சு ஸ்டாலினுக்கு கூட வந்தது. 10 விழுக்காடு திமுக கூட வந்து 10 விழுக்காடு ஓட்டுல 6 விழுக்காடு ஓட்டு மோடி தலைவர்னு விழுந்த ஓட்டு. மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இது நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டுல தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். உண்மை. சமூக இகழ்வுகளுக்கு ஆளான பெரிய தலைவர்கள், அந்த என்ன இகழ்வுலாம் சொல்ல விரும்பல, எந்த தலைவரையும் இழிவுபடுத்துறதுக்கு எனக்கு வழக்கம் கிடையாது. மோடியை நீச்சின்னு சொன்ன பிரியங்கா காந்தி இந்திரா காந்திக்கு பேத்தினாலும் எச்சி பெண்மணி நீனு எச்சி கடுமையா பேசு, கடுமையான வார்த்தை தான். அன்னைக்கே எச்சிங்கிற வார்த்தை கடுமையான வார்த்தை, லீச்சிங்கிற வார்த்தையை தான் பேசினேன். பட் மோடியை நீச்சின்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க அடிச்சுதான் தீரணும். அதே மாதிரி மிகப்பெரிய சமூக இகழ்வுக்கு ஆளான ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஸோ 2 பேரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஸோ மோடி பிரதமரின் வாக்களித்த 6 விழுக்காடு வாக்குகளுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? அந்த 6 விழுக்காடு வாக்குகளும் மோடியா லேடியாடி ஜெயலலிதா கேட்ட 5 விழுக்காடு வாக்குல 1 விழுக்காடு சீமானுக்கும், மீதி 4 விழுக்காடு காங்கிரஸ் டிஎம்கே காம்பினேஷனுக்கும் கிடைச்சி. காம்பினேஷன் கிடைச்ச நாளே எப்படி காங்கிரஸ் கையில கொடுக்க முடியும்? 4 எலெக்ஷன்ல காங்கிரஸ் திமுக கூட ஒட்டி நின்னாச்சு. 90% காங்கிரஸ்காரன் திமுக நிற்கிறான். மீதி போனா காங்கிரஸால என்ன கொண்டு போக முடியும்? ஒரிஜினல் ஓட்டு ஒரு வாசன் போன பிறகு 4 போடுங்க மேக்சிமம். இதுல 4% 1% போடுங்க, 5% ஓட்டு தான் அது ஒட்டி நிற்குது. அது ஒரு பிரிவு காங்கிரஸ் ஸ்டாலின் கூட நிற்பாப்ல. 2 விழுக்காடு ஓட்டு வெளியே போகும். அந்த 2 விழுக்காடு ஓட்டுக்கு விஜய் என்ன 117 சீட்டு கொடுத்து ஏமாறா போறாரு சகோதரர் விஜய். ஜோசப் விஜய் சகோதரரை ஏமாறாண்டா, காங்கிரஸ் கிட்ட ஏமாறாண்டா. இதுதான் நம்ம பார்வை. அந்த இடத்துல எதிரி காங்கிரஸ் தான், ஜோசப் விஜய் அல்ல. இப்போ நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க திமுகவுக்கு இன்னைக்குமே 43-45% ஓட்டு இருக்குன்னு. காங்கிரஸ் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் போனா 2 விழுக்காடு தானே வெளியே போகுதுன்னு நானே கணக்கு சொல்றேன். 43 வரும், அவ்வளவுதானே. எங்க காங்கிரஸுக்கு 4.3 பாராளுமன்ற தேர்தலில் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாரு. மாணிக்தாவிற்கு 4, ஜோதிமணிக்கு 3. அது வாசன் போயிட்டாரு கொஞ்சம் எம்பிக்களை கூப்பிட்டுக்கிட்டு. சரி 0.3 மிக குறைஞ்ச ஓட்டை வாசனை குறைச்சிக்கிட்டு 4 விழுக்காடுன்னு சொல்லுவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து 10 விழுக்காடு உயர்ந்தது. 6 விழுக்காடு மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள், 4 விழுக்காடு மோடியா லேடியான்னு கேட்ட வாக்குல விழுந்து கிறிஸ்தவ முஸ்லிம் சிறுபான்மை வாக்குகள், 1 விழுக்காடு சீமானுக்கு போச்சு ஜெயலலிதா இருந்து 5 குறைஞ்சதுல. இந்த 4யும் வந்து காங்கிரஸ் கையில கொடுக்க முடியாது. திமுக காங்கிரஸ் காம்பினேஷனுக்கு தான் இந்த 4 கூட வந்திருக்கு. 1 விழுக்காடு காங்கிரஸ் கையில கொடுக்கலாம். 5 விழுக்காடு காங்கிரஸுக்கு ஸ்ட்ரென்த். 5 விழுக்காடு ஸ்ட்ரென்த்ல 4 முறை காங்கிரஸ் கூட திமுகவோட கூட்டணியில நின்னாச்சு. அப்படியே எல்லாம் பைண்டிங் ஆயாச்சு. இதுல 90 விழுக்காடு காங்கிரஸ்காரர் ஸ்டாலின் கூட நிற்கிறாப்புல. அப்ப மீதி ராகுல் காந்திக்கும் மாணிக் தாகூருக்கும் இவர் ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கும் திருச்சி வேலுச்சாமிக்கும் 2% ஓட்டு தான் வரும். 2 கூட வராது. அந்த 2% ஓட்டுக்கு தக்கன சீட்டை சகோதரர் ஜோசப் விஜய் கொடுத்தா போதும். அதை தாண்டி நீங்க கொடுக்காதீங்கன்னு தான் ஜோசப் விஜய்கிட்ட சொல்றோம். இந்த இடத்துல நாங்க ஜோசப் விஜய்க்கு ஆதரவா இருக்கோம். காங்கிரஸை மண்ணோடு மண்ணா இனத்தை அடிச்ச காங்கிரஸை, ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ண காங்கிரஸை, எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸை, சஞ்சய் காந்தி இறந்த பிறகு வாரிசு அரசியலுக்காக ராஜீவ் காந்தியை கொண்டு வந்த காங்கிரஸை, அந்த மோடிய தரக்குறைவா நீச்சு விமர்சிச்ச காங்கிரஸை மண்ணோடு மண்ணா பதிச்சிடலாம். 2 விழுக்காடு தான் காங்கிரஸுக்கு தேரும். சகோதரர் ஜோசப் விஜய் 2 விழுக்காடுக்கு காங்கிரஸை ட்ரீட் பண்ணா போதும். நீங்க பல நிரூபிக்காதவர் தான், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். பட் காங்கிரஸ் 2 விழுக்காடுக்கு ட்ரீட் பண்ணா போதும் தான். இந்த இடத்துல ஜோசப் விஜய் நாங்க பெருசா மதிச்சு காங்கிரஸை கொள்றதா இந்த நோக்கம். இதுதான் இந்த நோக்கம். இது ரங்கராஜ் பாண்டே புரியல, இவரு கல்யாணராமன்ஜி புரியல. ஏதோ திருநெல்வேலில இருந்து ஏதோ ஒருத்தர் என்ன சபரிசனுக்கு ஆல்ரெடி போட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டிருக்காங்க. அந்த
நண்பரும் புரியல. காங்கிரஸை காலி பண்ணிட்டா போதும், எங்களுக்கு மோடி தான் முக்கியம். மோடிக்கு நோக்கமும் காங்கிரஸ் தான் குறி அடிக்கிறது. இப்ப விஜய்க்கு விழுந்த அடியே காங்கிரஸ பார்கெனிங் ஏற்றி விட்டதுனாலதான். சசிகலாவுக்கு விழுந்த அடியே காங்கிரஸ் பார்கெனிங் ஏற்றி விட்டதுதான். ஏமா நடராஜன், ஆண்டி காமராஜ், புரோ இந்திரா, முள்ளிவாய்க்கால் முற்றத்துல 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஹயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை வைக்காத பெரிய தமிழர். அப்போ அந்த தமிழருக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னு சொல்லும்போது மோடி கிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்தோம். இவங்க வந்தாங்கன்னா பாஜக தெருவில் தான் இருக்கணும், இவங்க ராகுல் காந்தி ஆட்கள்னு சொல்லும்போது சரி வேண்டாம், அடிச்சு நொறுக்கிறோம், என்ன இருந்தாலும் ராகுல் காந்திக்கு ஆட்கள்னு நொறுக்கி தள்ளிட்டாரு. அதே நொறுக்கு தான் இப்ப விஜய்க்கும் போகுது. அப்ப எங்களுக்கு விஜய் எதிரி அல்ல. காங்கிரஸ தொங்கு சதையா ஊதுகுழலா ஒற்றுமையா இனத்தை அடிச்ச காங்கிரஸுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு திரிகிற சோனியா கத்தலிக்க மகன் ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஜோசப் விஜய் தான் எதிரி. அப்போ ஜோசப் விஜய் பலமா நின்று காங்கிரஸுக்கு 2 விழுக்காடு தான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு சீட்டை அடிச்சுட்டாருன்னா அது எங்களுக்கு பெருமை. மாணிக் தாகூர் அடிச்சிருவோம், பிரவீன் காந்தி அடிச்சிருவோம், ராகுல் காந்தி அதுல அடிச்சு முடிச்சிருவோம். விஜய் எதிரி அல்ல, தெளிவா தான் நாம இருக்கிறோம். அதனாலதான் மோடி எங்களை மதிக்கிறாரு, எங்க கருத்தை மோடி மதிக்கிறாரு. மற்றவன் எல்லாம் பல்ப் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான் மோடி கிட்ட. நாங்க மோடிக்காக சிந்திப்போம், மோடிக்காக நிற்போம். இப்போ ஜோசப் விஜய் எதிரி நினைச்சோம்னா நாங்க மாட்டிக்கிடுவோம். ராகுல் தான் எதிரி. ராகுல 2 விழுக்காடுக்குள்ள சீட்டு விஜய் கொடுத்துட்டாருன்னா வில் பி ஹாப்பி. காங்கிரஸ் ஒரு பக்கமா ஒருவேளை இப்படி எல்லாம் அமையலன்னா பிளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கு? அதைத்தானே நான் சொல்றேன். 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க ஸ்டாலின் கூட நின்றுவாங்க. ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், மாணிக் தாகூர். கட்சி தலைமையை மீறி நிப்பாங்களா? கட்சி தலைமையில ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இல்லைங்க. ராகுல் காந்தி எல்லா செல்வாக்குமே கட்சி வசந்தகுமார் மட்டும்தானங்க டெபாசிட் வாங்கினாரு. அதுல சோனியாவுக்கும் பங்கு இருக்கு. கிறிஸ்தவங்க கிருஷ்ண நாடார் RSS எதிராக சோனியாவுக்கு கொலத்தனமா தான் ஓட்டு போட்டான். இந்த நாடார் வச்சு வசந்தமா இருந்ததுனால டெபாசிட் வாங்கினாங்க. வேற எங்கேயும் டெபாசிட் வாங்க இல்லையே. ராகுல் காந்திக்கு லட்சணமே இங்க 4.3 விழுக்காடு ஓட்டு தானே. அதுல 10 விழுக்காடு ஓட்டு இவரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சொந்தம், திருநாக்கர சண்டனுக்கு சொந்த செல்வாக்கு உண்டு, ஆருண் பாய், வேற மீதி எல்லாம் ஓட்டெல்லாம் சேர்த்தா ராகுல் காந்திக்கு என்ன ஓட்டு இருக்கு? பார்லிமெண்ட்லயே உங்களுக்கு ஓட்டு இல்லையே. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போட்ஸ். அதனால உங்களை தள்ளி விடாண்டான்னு, சான்ஸ் எடுக்காண்டான்னு ஸ்டாலின் நினைக்கிறார். நாங்க எவ்வளவோ கேட்டோம், அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் கேட்டலிஸ்ட்னால சான்ஸ் எடுக்காண்டா, உங்களை வெட்டி விடாண்டான்னு நினைக்கிறார் ஸ்டாலின். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இந்த முறை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றதை காங்கிரஸ் இவ்வளவு தீவிரமா கொண்டு போகுதுன்னா, ஒட்டுமொத்த தேர்தலே ஒரு கலக்கத்தை விஜய் கொண்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா? விஜய் ஃபேக்டர் தானே இவ்வளவு செய்யுது. விஜயை நம்பி அவங்க எடுத்தது மாதிரி இதுவரை தரவுகள் இல்லை. ஏன்னா ஜனநாயகம் படத்துக்குள்ள அந்த இதுல விஜய் பேரை சொல்லல ராகுல். விஜய்க்கு ஆதரவா ராகுல் எந்த ட்வீட்டும் போடல. விஜய் தான் ராகுலுக்கு ஆதரவா அந்த ஓட் சோரி இதுல அந்த கைதானதுக்கு ஆளா போட்டார். உடனே தான் நாங்க பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம். இது ஒருத்தன் வந்து ஒரு சனியை வந்து காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏத்திட்டு தெரியுது. சீமான் சனியன்னு சொன்னது எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு சனியை வந்து எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நடிச்சாரு. நாங்க ராகுல் காந்திக்கு பார்கெனிங்க ஒரு சனியை ஏத்திட்டு இருக்குது. ஸ்டாலினே லேட்டா தான் ட்வீட் போடுறாரு. இந்த ஆளு முதல்ல காலையிலே எக்ஸலத்துல பதிவு போடுறாப்புலன்னு மோடிக்கு நாங்க அதை ரிப்போர்ட் பண்ணோம். நச்சிரணுங்கிற ரிப்போர்ட் அதனால தான் கொடுத்தோம். காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏத்துறாருங்கிற இதுதான். அதுக்கு பிறகு அரண்டு போய் இது கோர்ட்ல சோனியாவுக்கும் ராகுலுக்கும் நேஷனல் ஹெரால்டா அந்த இதுல கிடைச்ச ரிலீஃபுக்கு ஒன்றும் மூச்சு விட முடியல. ஸ்டாலின் தான் அதுக்கு பதிவு போட்டாரு. இது காங்கிரஸ்ல கோபனா போன்றவங்க பேசுவாங்க. அடுத்து பாராளுமன்ற இதுலயும் ஒண்ணு பதிவு போட முடியல. சட்டமன்றத்துக்கெல்லாம் பதிவு போடக்கூடியவங்க பாராளுமன்றத்துக்கு பதிவு போடல. ஸ்டாலின் அதுல பதிவு போடுறாரு. சோ ஸ்டாலின் தான் அவங்க கூட இதா இருக்கிறாரு. இவங்க ஜனநாயகத்துல அடிச்ச அடியில ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன். படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலன்னு ரவீந்திரன் போய் சொல்றாரு. படம் ரிலீஸ் ஆயிட்டு தமிழ்நாட்டுல வசூல் முன்ன பின்ன இருக்கலாம், கேரளாவுல பராசக்தியோட 2 மடங்கு வசூல் வந்திருக்குன்னு விஜய் அந்த காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. படத்தை அடிச்சு நொறுக்கியாச்சு. அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல, வக்கு இல்ல, வகை இல்ல. ஜானாரிகசாமி நாயுடுகாவை தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன். நாயுடு ஆண்ட பரம்பரை. இவ்வளவுக்குள்ள கோலத்தனமா இருக்காதீங்க ஜானாரிகசாமி நாயுடுகாரு. தேர்தலுக்கு முன்பாக படம் வர வாய்ப்பு இருக்குங்களா சார்? சார் அந்த படம் லாரன்ஸ் லட்சுமி படம், மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய படம், மத துவேஷத்தை காட்டக்கூடிய படம்னு சென்சார் சர்டிபிகேட்டே கொடுக்கல. லாரன்ஸ் லட்சுமி கதையை கூட ஜனநாயகத்துக்கு வரலாம் சொன்னோம்ல சார். சர்வ வல்லமை பொறுத்தவன், இழப்பதுக்கு எதுவுமே இல்லாம கொஞ்சம் விளையாடாதன்னு சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம உனக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு ஒரு தொங்கு சதையாட்டு, மோடியை எதுக்குற வேலை எல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? அதான் ஜனநாயகம் பாதிக்கப்படுது.
பாதிக்கப்பட்டும் வாயில என்ன வச்சிருக்கீங்க? பேச முடியாத அளவுக்கு முதுகெலும்பு இல்லாம போயிட்டீங்க. ஏங்க நாங்க சொல்லிதாங்க அடிச்சோம். 8ஆம் தேதி நியூஸ் 18ல சொல்றாங்க. தமிழிசை அம்மையார் என் சகோதரி, நயனார் என் சகோதரன், அவங்க கருத்துல இருந்து மாறுபட்டு சொல்றேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். 9ஆம் தேதி படம் வரலையே. இன்னைக்கு அதுல இருந்த மதிப்புக்குரிய கரஸ்பாண்டன்ட், ஆங்கில ஊடக கரஸ்பாண்டன்ட் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம், ரொம்ப ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட், அவங்க கூட என்ன சொன்னாங்க? முதல் ஷோ தான் வராது, அதுக்கு பிறகு ஓடுன்னு தானே சொன்னாங்க. அப்போ இவ்வளவுக்குள்ள உங்களுக்கு கண்ணெதிர அடிச்சு துவைச்ச பிறகும் அடிபட்டுக்கிட்டு கதற கூட முடியலையே உங்களால. நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி. நன்றி.